ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். யார்ட்டையாவது இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஸ்டார்டிங் வேர்டு இருந்துச்சுன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். அடுத்தடுத்த வார்த்தைகள் என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸ்டார்டிங் வேர்டு மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம். அவங்க பேசுகிறது எனக்கு புரியுது, பட் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதாவது வாக்கியம் உருவாக்கம். ஃபர்ஸ்ட் எழுதுகிறப்ப தப்பு வரத்தான் செய்யும், கிராமர் மிஸ்டேக் இருக்கும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பாக தான் இருக்கும். அடுத்தடுத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ப்ராக்டிசஸ், வெரைட்டியான ப்ராக்டிசஸ் தான் இந்த சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த சேனலில் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட மேக்ஸிமம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண போகிறீங்க. பிகாஸ், ஆர், இஃப் இந்த மூணுமே கன்ஜங்ஷன்ஸ். பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால், ஆர் அப்படின்னா அல்லது, இஃப் அப்படின்னா இருந்தால். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும், பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ ஒர்க், இந்த ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ண போகிறீங்க. என்னால் வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நான் சோர்வாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். அதே மாதிரி ஹீ டாக், ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக உங்களால் முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து சென்டென்சஸ் எழுதுகிறப்ப அந்த மிஸ்டேக்ஸை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ கேனாட் ஒர்க் பிகாஸ் ஐ ஆம் டயர்ட். என்னால் வேலை செய்ய முடியாது ஏனென்றால் நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ கேனாட் ஒர்க். ஓகே, கேனாட் அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். என்னால் வேலை செய்ய முடியாது. பிகாஸ் ஏனென்றால் ஐ ஆம் டயர்ட். ஹீ டாக். ஹீ டாக்ஸ் சாஃப்ட்லி பிகாஸ் ஹீ இஸ் வெரி கைண்ட். அவர் மிகவும் அமைதியாக பேசுகிறார் ஏனென்றால் அவர் மிகவும் கனிவானவர். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு ஸ்டேஜில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத முடியும். அகைன் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி வி ஈட் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் பசியாக இருக்கிறோம். அதே மாதிரி ஷீ சிங், இந்த ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி அவர் மிக அழகாக பாடுகிறார் ஏனென்றால் அவர் ஒரு பாடகி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஈட் ஃபாஸ்ட், நாங்கள் வேகமாக சாப்பிடுகிறோம். பிகாஸ் ஏனென்றால் வி ஆர் ஹங்க்ரி, நாங்கள் பசியில் இருக்கிறோம். ஆர் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஷீ சிங்ஸ் லவ்லி பிகாஸ் ஷீ இஸ் எ ப்ரொஃபஷனல் சிங்கர், அவர் ஒரு பாடகி. எல்லாமே சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. இஃப் அப்படின்னா இருந்தால். தே கிவ் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள். அதுக்கப்புறம் இட் பிரேக், அவர்கள் பணம் கொடுத்தால் அதை வங்கியில் செலுத்தவும். இது திறக்கவில்லை என்றால் உடைக்கவும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். இஃப் தே கிவ் மணி, அவர்கள் பணம் கொடுத்தால். தே கிவ் மணி அப்படின்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க. இஃப் சேர்த்த உடனே அவர்கள் பணம் கொடுத்தால் அப்படின்னு போயிடுது. டெபாசிட் இட் இன் தி பேங்க், பேங்க்கில் அதை டெபாசிட் பண்ணவும். இட் பிரேக், இஃப் இட் டஸ் நாட் ஓப்பன் பிரேக் இட். இட் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால டஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணுவோம். மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால் நீங்கள் செல்லுங்கள். இஃப் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுங்கள். வாண்ட், கோ அப்படிங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கோ கெட், அவர் அங்கு சென்றால் அவர் தனது ஹால் டிக்கெட்டை பெறுவார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ வாண்ட் டு கோ தேர், நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால். யூ கோ, நீங்கள் போங்க. இஃப் ஹீ கோஸ் தேர், அவர் அங்கு சென்றால். ஹீ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், அதனால் கோஸ் அப்படின்னு வந்திருக்கு, அதாவது வேர்போட இஎஸ் ஆட் ஆகிருக்கு. இஃப் ஹீ கோஸ் தேர் ஹீ வில் கெட் தி ஹால் டிக்கெட். ஆர் அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். சிம்பிளான கன்ஜங்ஷன். டான்ஸ், டேக், இந்த ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆடும் பயிற்சி செய்யுங்கள் அல்லது ஓய்வு எடுங்கள்.
இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் சொல்லணும். அதே மாதிரி ஆஸ்க் ஸ்டடி, அவரை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லது அவர் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். யூ ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆர் டேக் ரெஸ்ட். ப்ராக்டிஸ் PRACTISE இது வேர்பு. சிஏ வந்துச்சுன்னா நவுன், பயிற்சி அப்படின்னு அர்த்தம். இது பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். யூ ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆர் டேக் ரெஸ்ட். ஆஸ்க் ஹிம் டு ஸ்டடி, அவரை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஆஸ்க் அப்படின்னா கேட்டுக்கிறது. ஆஸ்க் ஹிம் டு ஸ்டடி ஆர் ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ், அல்லது அவரால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. ஷார்ட் சென்டென்ஸ் எழுதணும். ஷார்ட் சென்டென்ஸ் எழுதிட்டு அதை கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். தென் கன்ஜங்ஷன்ஸ் ஆட் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸாக அதை மாற்றணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கிற வீடியோ அந்த சேனலில் இருக்குது. இதெல்லாம் கேஷுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்து பேச முடியும். ஸோ எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். இப்போ ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி 2 sentences. கோ டூ, நீங்கள் வகுப்பிற்கு செல்லுங்கள் அல்லது இந்த வேலையை செய்யுங்கள். கோ டூ இந்த 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிரைவ் டாக், அவரை பேச சொல்லுங்கள் அல்லது வண்டியை ஓட்ட சொல்லுங்கள். டிரைவ் டாக். ஆர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி 2 sentences ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ கோ டு கிளாஸ் ஆர் டூ திஸ் ஒர்க். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இதுவே நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லி பார்க்கணும், அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி வேறு டென்சஸில் சொல்கிறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். யூ கோ டு கிளாஸ் ஆர் டூ திஸ் ஒர்க், நீங்கள் கிளாஸுக்கு போங்க அல்லது இந்த வேலையை செய்யுங்கள். டிரைவ் டாக், ஆஸ்க் ஹிம் டு டிரைவ் ஹிஸ் வெஹிக்கிள், அவரோட வண்டியை ஓட்ட சொல்லுங்கள் அல்லது பேச சொல்லுங்கள். ஆஸ்க் ஹிம் டு டிரைவ் ஹிஸ் வெஹிக்கிள் ஆர் டாக். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆச்சுன்னா இந்த ஸ்டார்டிங் வேர்டு ப்ராப்ளம் வராது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த வாக்கியத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது. நீங்கள் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை ஒரு நவுனில் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை ப்ரோனவுனில் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன் தி ஸ்பாட், அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், கொஷின் கேட்க முடியும். ஸோ ஒருத்தட்ட இங்கிலீஷில் பேசுகிறப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா கொஷின் கேட்போம். இந்த 2 தான் மாறி மாறி வரும். ஸோ அந்த கான்வர்சேஷனில் உங்களால் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.